கோகுல்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க இருக்கிறவங்க ரொம்பவே பின்தங்கிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எங்க ஒவ்வொரு கிராமமும் நகரமா மாறிக்கிட்டு இருந்ததோ அந்த இடத்துல எந்த ஒரு அரசாங்கமும் கோகுல்பூர் கிராமத்து மேல எந்த கவனத்தையும் செலுத்தல. நல்ல ரோடு கிடையாது, அங்க ட்ரெயின் போக்குவரத்து எந்த ஒரு வசதியும் இல்லாம இருந்தது. அதே கிராமத்துல சஞ்சய்னு பேர் கொண்ட ஒரு நபர் இருந்தாரு. அவரு கூட அவருடைய கர்ப்பவதி மனைவி மீனாவும் இருந்தாங்க. கிராமத்துல ஹாஸ்பிட்டல் இல்லாத காரணத்தினால சஞ்சய் மீனாவை எப்பவும் தன்னுடைய மாட்டு வண்டியில அடுத்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியதா இருந்தது. அதனால மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. மீனா, இப்போ இருக்கிற காலத்துல மாட்டு வண்டியில போறதும் வரதும் ரொம்பவே கஷ்டமா இருக்கே. அப்படி இந்த கிராமத்துல ஒரு ட்ரெயின் வசதி இருந்திருந்தா ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறதுக்கு எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். ஆனா எந்த ஒரு அரசும் நம்ம கிராமத்தை கண்டுக்கிறதே கிடையாது. நானும் கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயத்துல நிறைய தடவை கடிதம் எழுதிட்டேன். ஆனா கவர்மெண்ட் இப்ப வரைக்கும் எந்த ஒரு உத்தரவுமே போடலையே. இன்னைக்கு கிராமத்துல இந்த விஷயத்தை பத்தி பேச ஒரு கூட்டம் போட போறாங்க. நீ ஓய்வு எடுத்துக்கோ, நான் சாயந்தரத்துக்குள்ள திரும்பி வந்துடுறேன். கவர்மெண்ட் நம்ம கிராமத்துக்கு ஒழுங்கா ரோடும் போட மாட்டேங்கிறாங்க, ஒரு ட்ரெயினையும் விட மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ கடிதம் அனுப்புனதுக்கு அப்புறமும் அவங்க ஒரு பதிலுமே சொல்லவே இல்லையே. அந்த கிராமத்து ஜனங்கக்குள்ள ரமேஷ்னு பேர் கொண்ட ஒரு நபரும் இருந்தாரு. அவரு அந்த கிராமத்துக்கே தலைவராகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அட, ஒரு பிரச்சனையும் இல்லை தலைவரே. நம்ம ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு மாட்டு வண்டியிலையும் பயணம் பண்ணலாமே. நமக்கு ட்ரெயினுக்கோ இல்லை ரோட்டுக்கோ எந்த அவசியமும் கிடையாது. இல்லை, அப்படி இல்லை தலைவரே. என்னோட மனைவி மீனா இப்போ கர்ப்பமாக இருக்கா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இன்னொரு கிராமத்தில் இருக்கு. அப்புறம் அங்கே போகிறதுக்கு மலைகளை தாண்டி தான் நாங்கள் போக வேண்டியதாகவே இருக்கு. அதில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கு. உன்னோட மாட்டு வண்டி தான் ரிப்பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் உனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. இல்லை ரமேஷ், சஞ்சய் சரியாக தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த மலைப்பாதையில் போகிறதுக்கு கிராமத்து ஜனங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. தலைவர் சஞ்சய்க்கு சப்போர்ட் பண்றத பார்த்துட்டு ரமேஷ் கோவத்துல கொந்தளிச்சு எழுந்தாரு. அப்படின்னா சஞ்சய் சார், நீங்கள் இதையும் சொல்லிடுங்களேன். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? நம்ம எல்லா கிராமத்து ஜனங்களும் ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதணும். அப்போ அவங்க நம்மளோட கடிதத்துக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. கடிதம் அனுப்பிக்கிட்டே இருங்க. நம்ம தான் இதுக்கு முன்னாடியே நிறைய கடிதம் அனுப்பிட்டோம். அவங்க பதில் அனுப்புகிற மாதிரியே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட கடிதங்களெல்லாம் வச்சு அவங்க காயலாங்கடையில் போட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லணும்னா இதுவும் உண்மைதான் சஞ்சய். இதுக்கு முன்னாடியே நம்ம இவ்வளோ கடிதங்கள் அனுப்பிட்டோம். அதுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல. இத கேட்டதும் சஞ்சய்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சஞ்சய் தன்னோட வீட்டுக்கு போனதுமே அவருடைய மனைவி என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க இங்க பாருங்க, என்னுடைய மாத்திரைகள்லாம் முடிஞ்சு போச்சுங்க. எனக்கு இப்போ மாத்திரை தேவைப்படுதுங்க. ஆனா அந்த மாத்திரைகள் இந்த கிராமத்துல எங்கேயுமே கிடைக்காது. நீ ஓய்வு எடுத்துக்கோ மீனா. நான் இப்போவே மாட்டு வண்டியில் போயிட்டு இன்னொரு கிராமத்துக்கு போய் உன்னோட மாத்திரைகளை வாங்கிட்டு வரேன். சஞ்சய் தன்னுடைய மாட்டு வண்டியை எடுத்தாரு. அப்புறம் உடனே இன்னொரு கிராமத்தை நோக்கி புறப்பட்டு போனாரு. கொஞ்ச தூரத்துல ஒரு வயசான ஆளு நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவரோட கையில பைப்ல செய்யப்பட்ட ஒரு தடி இருந்தது. அந்த வயசானவர் மலைப்பாதை வழியா இன்னொரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்தாரு. சஞ்சய் அவரை பார்த்துட்டு சொன்னாரு, ஐயா, நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க? வாங்க, நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் விடுறேன். இங்கேருந்து அடுத்த கிராமம் ரொம்பவே தூரத்தில் இருக்கு. வாங்க, நான் உங்களை அங்கே விட்டுடுறேன். ஆனால் இங்கே பாருப்பா, என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையே. ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயா. எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேண்டாம். வாங்க, வந்து என் மாட்டு வண்டியில் உட்காந்துக்கோங்க. அந்த வயசான மனிதர் சஞ்சயோட மாட்டு வண்டியில ஏறினாரு. அந்த பெரியவர் சஞ்சய் சோகமா முகத்தை வச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டாரு, என்ன ஆச்சுப்பா? உன்னை பார்த்தா கவலையா இருக்க மாதிரி இருக்கு. உங்ககிட்ட என்னன்னு சொல்றது ஐயா? எங்க கிராமத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எங்க கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டலும் இல்லை, அவசரத்துக்குன்னு எதுவும் இல்லை. நாங்க எல்லா வேலைக்காகவும் மற்ற கிராமத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்க கிராமத்துக்கு ட்ரெயின் வேணும்னு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ கடிதம் எழுதியாச்சு. ஆனா கவர்மெண்ட் அந்த ஒரு கடிதத்துக்கு கூட பதில் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் எனக்கு ஒரு பயமாகவே இருக்கு. என்னோட மனைவி கர்ப்பமாக இருக்கா. அவளை மாதம் மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்கு. அவளுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. ஒருவேளை எங்கள் கிராமத்துக்கு ட்ரெயின் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாக நடக்கும். சஞ்சய் எல்லா விஷயங்களையும் அந்த வயசானவர்கிட்ட சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல
அவங்க இன்னொரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க இறங்கினதுமே அந்த வயசான மனிதர் சொன்னாரு, இங்க பாருப்பா, என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா நீ என்னோட இந்த பைப் தடியை வச்சுக்கோ. இது ஒன்றும் சாதாரண பைப் கிடையாது. இந்த பைப்பை எனக்கு ஒரு முனிவர் தான் என்னோட நேர்மையை பார்த்து கொடுத்தாரு. இந்த பைப்பை நீ நிலத்துல வச்சேன்னா அடுத்த நாளே இது உனக்கு நிறைய பைப்புகளை கொடுக்கும். அதை வச்சு நீ உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கலாம். அப்புறம் இது உன்னோட கிராமத்தையும் பாதுகாக்கும். இத கேட்டதும் சஞ்சய்க்கு நம்பிக்கையே வரல. இருந்தாலும் சஞ்சய் அந்த பைப்பை வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்கவுங்க வழிய பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. சஞ்சய் மருந்த வாங்கிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு போனாரு. அப்புறம் அவரு தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு, இந்த மீனா, மாத்திரையை சாப்பிடு. மீனா சஞ்சயோட கையில இருக்கிற பைப்பை பார்த்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, எங்க உங்க கையில இருக்கிறது எந்த மாதிரியான பைப்பு? இந்த பைப்பை ஒரு வயசானவர் தான் எனக்கு கொடுத்தாரு. சஞ்சய் தன்னுடைய மனைவி மீனா கிட்ட விஷயங்களை சொன்னாரு. அதாவது அன்னைக்கு நடந்த விஷயங்களை சொன்னாரு. அதுக்கு மீனா என்ன சொன்னான்னா, நீங்க இன்னைக்கு இந்த பைப்பை மண்ணுல புதைச்சு வைங்கங்க. இந்த பைப்பு மாயமா இருக்கும்னு உனக்கு தோணுதா? அது எனக்கும் தெரியாதுங்க. அப்படி இந்த விஷயம் உண்மையாச்சுன்னா இந்த கிராமத்துக்கு நல்லது நடக்கும் இல்லைங்களா? இத கேட்டுட்டு சஞ்சய் அந்த பைப்பை மண்ணுல புதைச்சு வச்சாரு. அப்புறம் காலையில விடிஞ்சதுமே அதே மாதிரி அங்க ஒரு மரத்துல நிறைய பைப்புகள் தொங்கிக்கிட்டு இருந்தது. அத பார்த்துட்டு சஞ்சய் அப்படியே அதிர்ச்சியாய் நின்னாரு. அப்புறம் சொன்னாரு, இது நிஜமாவே ஒரு மாய பைப்பு தான். நான் இப்பவே போயிட்டு தலைவரையும் கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சஞ்சய் தலைவர் அப்புறம் கிராமத்து ஜனங்களை வரவழைச்சாரு. அப்புறம் விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. அதுக்கு தலைவர் என்ன சொன்னாருன்னா, இது ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஆனா நாம இவ்வளோ பைப்புகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இது ஒன்றும் சாதாரண பைப் கிடையாது. இந்த பைப்பு வச்சு நம்ம என்ன பண்றோமோ இது அதுவாகவே மாறிடும். ஆனா நாம இதை வச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பைப்பை வச்சு ஒரு ட்ரெயின் பண்ணலாம். அது நம்மள மற்ற கிராமங்களுக்கு கூட்டிட்டு போகும். அதை கேட்டதும் கிராமத்து ஜனங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ட்ரெயினை செய்ய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க செஞ்ச ட்ரெயின் தயாராயிடுச்சு. வாவ், இந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுமே. பொருட்களை வாங்குறது, கொண்டு போறது எல்லாமே சுலபமாயிடுமே. அப்புறம் இந்த கிராமமும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். சரியா சொன்னீங்க தலைவரே. இத பார்த்துட்டு ரமேஷ்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்புறம் அவன் சிரிச்சுக்கிட்டு என்ன சொன்னான்னா, இங்க பாருங்க, பைப்பை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எப்போவாவது நீங்க பைப் ட்ரெயினை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது முதல்ல ஓடணும்ல. நம்ம எல்லாரும் போய் இதுல உட்கார்ந்தோன்னா அப்பவே தெரிஞ்சிடும் ரமேஷ். சஞ்சய் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் வாங்க, இப்போ நம்ம போய் ட்ரெயின்ல உட்காரலாம். அதுக்கு ரமேஷ் சொன்னா, இல்லை இல்லை, நான் இந்த ட்ரெயினில் உட்கார மாட்டேன். இதெல்லாம் ஓடவே ஓடாது. ஒருவேளை இது உடஞ்சி நம்ம மேலேயே விழுந்துடுச்சுன்னா? ரமேஷ் ஜனங்களை பயமுறுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அதனால அங்க இருந்த நிறைய பேர் ட்ரெயின்ல முதல்ல உட்காரத்துக்கு முடியாதுன்னுட்டாங்க. இல்லை இல்லை, நானும் இதில் உட்கார மாட்டேன். நானும் இதில் உட்கார மாட்டேன். ஒருவேளை நமக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா? இதை கேட்டுட்டு தலைவர் ரமேஷ் மேல ரொம்பவே கோவப்பட்டாரு. ஒருவேளை உனக்கு உட்கார வேண்டாம், நீ உட்காராத. கிராமத்து ஜனங்களை பயமுறுத்தி உனக்கு என்ன கிடைக்க போகுது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது தப்பா பேசிக்கிட்டே இருக்க. ஆனா எப்பவாவது இந்த கிராமத்து ஜனங்களோட நல்லதுக்காக யோசி. பரவாயில்ல, விடுங்க தலைவரே, நாம ட்ரெயின்ல போய் உட்காரலாம். பார்க்கலாம் இந்த ரமேஷ் சொல்றது சரியா இல்ல. ஜனங்க எல்லாரும் ட்ரெயின்ல உட்கார்ந்ததுமே ட்ரெயினும் அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சது. அப்புறம் மக்கள் எல்லாருமே சந்தோஷத்துல நிறைஞ்சிட்டாங்க. அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ட்ரெயினை உபயோகப்படுத்தினாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரமேஷ் மறுபடியும் ஒரு முறை கோவத்துல கொந்தளிச்சு போனான். இந்த ட்ரெயின் எப்போ வந்துச்சோ அப்போத்துல இருந்து கிராமத்து ஜனங்க எல்லாரும் தலைவரையும் சஞ்சயும் தான் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா என்னால எப்பவுமே இந்த கிராமத்து தலைவரா மாற முடியாது. ரமேஷ் கிராமத்து ஜனங்க சில பேரை ஒண்ணு சேர்த்தான். அப்புறம் அவங்க கிட்ட என்ன சொன்னான்னா, எந்த ஒரு நிலைமையிலையோ இந்த ட்ரெயின் இந்த கிராமத்துக்குள்ள எப்பவும் ஓடவே கூடாது. நாம இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த மாய பைப் ட்ரெயினை எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டுறணும். அப்போதான் நான் கிராமத்து தலைவரானதும் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வேலையா பார்த்து போட்டு கொடுப்பேன். இத கேட்டதும் அவங்க ரமேஷ் கூட ஒண்ணு சேர்ந்தாங்க. அப்புறம் ராத்திரி ஆனதுமே ரமேஷும் அந்த ஆளுங்களும்
கையில எண்ணெயோட ட்ரெயின்குள்ள நுழைஞ்சாங்க. அப்புறம் அவங்க கிட்ட ரமேஷ் சொன்னான், பெருசா பைப் ட்ரெயின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு இதோட கதையை இங்கேயே முடிச்சு வைக்கிறேன். ஆனா ரமேஷும் அங்க இருந்த மத்தவங்களும் அந்த பைப் ட்ரெயின்ல நெருப்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போது, அப்போ அந்த ட்ரெயின்ல இருந்த பைப் எல்லாம் மாயமா மாறி வெளியே வந்து அவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சது. அட, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது நடக்க முடியாது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்புறம் அந்த பைப் ட்ரெயின்லயே ஒரு ஜெயில அவங்கள கைது பண்ணி வச்சிருச்சு. அப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சதும் சஞ்சயும் தலைவரும் அந்த ட்ரெயின்ல ஏறினாங்க. அப்புறம் ரமேஷ் கைதாகி இருந்ததை பார்த்தாங்க. அட, இது என்னது? நீயும் இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரிஞ்சிருச்சு தலைவரே, இவங்க எல்லார் கையிலயும் எண்ணெய் இருக்கு. கண்டிப்பா இவங்க இந்த ட்ரெயினுக்கு ஏதாவது ஆபத்தை விளைவிக்க வந்திருப்பாங்க. அப்போ தலைவர் ரமேஷ் கிட்ட என்ன கேட்டாருன்னா, சஞ்சய் சொல்றது உண்மையா ரமேஷ்? இல்லையே, இது உண்மை கிடையாது. நான் இந்த ட்ரெயினுக்குள்ள உட்காரலாம் தான் வந்தேன். ரமேஷ் இப்படி ஒரு பொய்ய சொன்ன உடனே அங்க இருந்த ஒரு பைப் அவனுடைய தலை மேல பட்டுச்சு. இல்ல, இது உண்மை கிடையாது. இல்லனா இந்த மாய பைப் ட்ரெயின் இப்படி எல்லாம் பண்ணாது. என்ன மன்னிச்சிடுங்க தலைவரே. அப்புறம் சஞ்சய், நான் பேராசையால முட்டாள் ஆயிட்டேன். இந்த ட்ரெயினை எரிக்கலான்னு தான் வந்தேன். நான் செஞ்சதை நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. நான் இனிமே எப்பவும் இப்படி பண்ணவே மாட்டேன். இத கேட்டுட்டு கிராமத்து ஜனங்க சத்தம் போட்டு என்ன சொன்னாங்கன்னா, இவனை கிராமத்தை விட்டு துரத்துங்க, இவனை கிராமத்தை விட்டு துரத்துங்க. ரமேஷ், நீ இப்பவே இந்த நிமிஷமே இந்த கிராமத்தை விட்டு போயே ஆகணும். தலைவரே, எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம ரமேஷுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். அவன் செஞ்சதை நினைச்சு அவன் வருத்தப்பட்டு இருக்கான். இத கேட்டதும் தலைவர் என்ன சொன்னார்னா, இப்போ நீயே சொல்றதால ரமேஷுக்கு நாம இன்னொரு வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா கவனமா இரு ரமேஷ். ஒருவேளை இதே மாதிரி தப்பு இன்னொரு தடவை நடந்தா உன்னை இந்த கிராமத்தை விட்டு ஒரேடியா வெளியே துரத்தி விட்டுருவோம், பாத்துக்க. அப்புறம் இத கேட்டுட்டு ரமேஷ் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சஞ்சய். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரமேஷ். நீ செஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறல்ல, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தரம்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க கிஷன் தன்னோட மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகளோட இருந்தாரு. அவரு தன்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அந்த கிராமம் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது. சொல்ல போனா கிஷன் ஒரு ஏழை விவசாயி. அவரு நகரத்துக்கு போய் ஒரு கடையை திறக்கணுங்கிறது அவருடைய கனவு. அப்படி எங்க அம்மாவோட பேச்சு நான் கேட்டு இருந்தேன்னா இந்த அளவுக்கு கஷ்டங்கள் எனக்கு இருந்திருக்கவே இருக்காது. என்னோட எதிர்காலத்தை நான் உங்க கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். நீ எப்பவும் காலையில என்ன திட்டுக்கிட்டே தான் இருக்க. நீ ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்ற? இங்க உனக்கு சாப்பிடுறதுக்கு 2 வேளை ரொட்டியாவது கிடைக்குது. அங்க போனா உனக்கு என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா எங்க அம்மா வீட்டை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்படியா? சரி, ஓகே. ஆனா நீ எதுக்கு இவ்ளோ கோவமாவே இருக்க? பசங்க எத்தனை நாளா பீட்சாவும் பர்கரும் கேட்டு தொந்தரவு பண்றாங்க. இப்ப அவங்க வீட்ல சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். இந்த தடவை மழை ரொம்ப அதிகமா பெஞ்சதால நமக்கு நிறையவே நஷ்டம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கு. நம்மளால ஒழுங்கா விவசாயம் கூட பண்ண முடியல. இதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கிஷன் தன்னோட 2 பசங்களையும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. பசங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, என்னோட பீட்சா எங்கப்பா? இங்க பீட்சாவும் இல்ல, பர்கரும் இல்ல. இங்க எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாப்பா, என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் அவங்க டிஃபன் பாக்ஸ்ல பீட்சாவும் பர்கரும் எடுத்துட்டு வராங்க. ஆனா நாங்க வெண்டைக்காவும் சுண்டக்காவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. நம்மளோட நேரமும் மாறப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க. கிஷன் அப்புறம் பசங்க பேசுறத கேட்டுட்டு சாயாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப சாயா கிஷன் கிட்ட சொன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு பசங்களை கூட்டிக்கிட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன். உங்களால என் பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாதது எல்லாத்தையும் என் அண்ணன் நிச்சயம் வாங்கி கொடுப்பான். இப்படி சொல்லிட்டு சாயா தன்னோட பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் கிஷன் வீட்டுல தனி ஆளா இருந்தாரு.
என்னோட மனைவியும் குழந்தைங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. கடவுளே, நான் இன்னும் என்ன கொடுமைகள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். கிஷன் அழறத பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருந்த ஒரு பெரிய ஜமீன்தார் அங்க ராம் சரண் சிங் வந்தாரு. அப்புறம் கிஷன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு. கிஷன், என்ன விஷயம்? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? உனக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துடுச்சு? அட ஜமீன்தார் ஐயா, வாங்க. நான் என்னன்னு சொல்றது? மழையால விவசாயமும் போயிடுச்சு. மனைவியும் பசங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்போ என்கிட்ட குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கூட இல்லையே. என் குடும்பமும் என் கூட இல்லை, தலையெழுத்தும் இல்லை. நான் உன்கிட்ட எதை பத்தி பேச வந்தனோ விஷயமும் அப்படித்தானே இருக்கு. உன்னோட குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கூட சரியாவே இல்லை. நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. நான் நகரத்துக்கு போய் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணும். ஆனா என்கிட்ட ₹1 கூட இல்லையே. ஒரு வேலை பண்ணு, நீ என்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்க. நான் உனக்கு முழுசா ₹2000 தரேன். அந்த காசை எடுத்துக்கிட்டு நீ நகரத்துக்கு போ. உன்கிட்ட எப்போ காசு திரும்ப கிடைக்குதோ அப்போ நீ அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும், சரியா? உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஐயா. யாரும் எனக்காக இப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது. நான் தயாரா இருக்கேன். நான் உங்களோட பணத்தை வட்டியோட சேர்த்து திருப்பி தருவேன். கிஷன் ஜமீன்தார் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாரு. அதுக்கப்புறமா நகரத்துக்கு கிளம்பி போனாரு. அப்புறம் நகரத்துல தெரு தெருவா அலைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மாவு மிஷின்ல வேலை கிடைச்சது. கிஷன், நான் உனக்கு மாசத்துக்கு ₹8000 சம்பளம் தருவேன். நீ கடினமாக உழைச்சி இந்த மாவு மில்லில் உன்னோட வேலையை செய்யணும், சரியா? யாரும் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேங்க ஐயா. யாரும் என்னை பத்தி குறை சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். கிஷன் கொஞ்ச நாளைக்கு அந்த மாவு மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் கணக்கு வழக்கு பிரச்சனைனால அவருக்கும் அந்த மாவு மில் முதலாளிக்கும் நடுவுல சண்டை ஏற்பட்டுச்சு. நான் உன்னை எவ்வளோ நேர்மையானவன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா இப்படி இருந்திருக்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோட கடையை விட்டு வெளியே போ. மறுபடியும் இந்த மார்க்கெட்டு பக்கம் திரும்பி வந்துடாத. இங்க இருக்கிற யாரும் உனக்கு எந்த வேலையும் தர மாட்டாங்க. நான் உங்களோட கடையில எந்த ஒரு திருட்டுமே பண்ணல. நீங்க எதுக்காக என் மேல பொய்யான பழிய போடுறீங்க? அப்புறம் எனக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். என்னோட 2 மாச சம்பளத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க, அது போதும். கிஷன் தன்னோட முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எதிர்க்க இருந்த பீட்சா கடையில போய் உட்கார்ந்தாரு. அப்புறம் அங்க பார்த்தாரு. வாங்க வாங்க, சூடான பீஸா சாப்பிடுங்க. அட, நானே தனியாக எவ்வளோ வேலை பார்க்கறது? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. என் கூட யாராவது கிடைச்சா அவங்களுக்கு என்னோட பொறுப்பெல்லாம் பிரித்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். லட்சியோட பேச்சை கேட்டுட்டு கிஷன் அவர்கிட்ட போனாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்கண்ணே, நான் உங்களோட கடையில வேலை பார்க்கலாமா? எனக்கும் பீஸா செய்ய கற்றுக் கொடுங்களேன். நான் ஜனங்களோட எச்ச பாத்திரத்தை கழுவும் ரெடியா இருக்கேன். இவனுக்கு வேலை தேவைன்னு நினைக்கிறேன். மற்றவங்களோட கட்டாயத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டாகணும்ல. கண்டிப்பாக நீங்கள் என்னோட கடையில் தாராளமாக வேலை பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். நான் உங்களுக்கு ₹2000 மட்டும்தான் சம்பளம் கொடுப்பேன். ஆனால் நாள் முழுக்க வேலை செய்யணும். எனக்கு இந்த கண்டிஷன் ஓகே. நான் கண்டிப்பா வேலை செய்வேன். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா கிஷன் அந்த கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. மெல்ல மெல்ல 1 மாசமும் கடந்து போச்சு. கிஷனுக்கு இப்ப பீட்சா எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்துக்கிட்டாரு. கொஞ்சமா பணத்தை சேர்த்துக்கிட்டு கிஷன் தன்னுடைய மனைவி குழந்தைங்களை பார்க்கறதுக்காக அவருடைய மாமனார் வீட்டுக்கு போனாரு. அங்க அவர் பார்த்தபோது அவரோட பிள்ளைங்க அங்க செருப்பு தச்சுக்கிட்டு அப்புறமா ஷூக்கு பாலிஷ் போடுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவருடைய மனைவி சாயா மத்தவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா. வாங்க சார், ஷூ பாலிஷ் போட்டுட்டு போங்க. வெறும் ₹10 தான். ரொம்பலாம் கிடையாது, ₹10 தான். வாங்க வாங்க. அவரோட பிள்ளைங்களோட இந்த நிலைமைய பார்த்துட்டு கிஷனோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவரு அவங்க கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, பசங்களா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எதுக்காக நீங்க இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்புறம் உங்களோட அம்மா எங்க போயிட்டாங்க? தன்னோட அப்பா கிஷனை பார்த்துட்டு 2 பசங்களும் போய் அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவரை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க. கிஷனை பார்த்துட்டு சாயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் கிஷன் கிட்ட என்ன சொன்னான்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்ச சின்ன தப்புனால எனக்கு நானே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டேன். இங்க என் அண்ணனும் அண்ணியும் என்ன பேசுறதை என்னால தாங்கிக்கவே முடியல.
போதும், ரொம்ப அனுபவிச்சுட்டேன். வாங்க, நாம நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். இல்ல இல்ல, நான் இப்போ எங்கேயும் வரல. நான் இப்போ உடனே உன்னோட அண்ணனை பார்த்தாகணும். என்ன தைரியம் இருந்தா அவன் என்னோட பசங்களையே செருப்பு தைக்க வச்சிருப்பான். கிஷன் சாயாவோட அண்ணன், அதாவது தன்னுடைய மச்சானை போய் பார்க்க போனாரு. அப்புறம் அவர்கிட்ட கோவப்பட்டு பேசினாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் பசங்களையே வேலை செய்யறதுக்காக அனுப்பியிருப்ப. அப்புறம் என்னோட மனைவியையும். வேற என்ன பண்றது? என்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்லை. இவங்க தினமும் விருப்பப்படுறத நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்ல. இதுதான் பிரச்சனைனா நீ தாராளமா இவங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. நான் என்னோட மனைவியையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு போக தான் போறேன். கிஷன் தன்னுடைய மனைவி குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கே வந்தாரு. அங்க போய் பார்த்தா ராம் சரண் கிஷனோட வீட்டையும் நிலத்தையும் கைப்பற்றி வச்சிருந்தாரு. அட வா கிஷன் வா, என்னோட வட்டி பணத்தை என்கிட்ட கொடுத்துடு. அதுக்கப்புறம் உன் வீடை நீ எடுத்துக்கோ. ஆனா வெறும் 2000 ரூபாய்க்காக நீங்க எப்படி என்னோட நிலத்தையும் வீடையும் எடுத்துக்கலாம்? 2000 ரூபாய் கிடையாது, நான் உனக்கு மொத்தமா 20000 ரூபாய் கொடுத்தேன். இப்ப அது வட்டியும் அசலும் சேர்த்து 1,00,000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு தெரியுமா? பணத்தை கொடு, அப்புறம் உன்னோட இடத்தையும் வீடையும் வாங்கிக்க. ராம் சரண் கிஷனை தன்னோட வீட்டை விட்டே வெளியே துரத்திட்டாரு. அப்புறம் கிஷன் தன்னுடைய குடும்பத்தோட நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு. அப்பதான் கிஷன் தன்னுடைய மனைவி சாயா கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போ என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நாம அதையே பண்ணலாம். எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் நகரத்துல இருக்கும்போது அங்க பீஸா செய்யற வேலையை நான் கத்துக்கிட்டேன். இப்போ நான் நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல ஹைவேல அதை நான் திறக்க போறேன். பீஸா விற்க போறேன். என்ன, நிஜமாவா? நீங்க நிஜமாவே பீட்சா கடை திறக்க போறீங்களா? நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணும் தாங்க நானும் ரொம்ப நாளா நினைக்கிறேன். நான் வேணா கடையை பாத்துக்கிறேங்க. அப்புறம் கடையை நடத்துறதுக்கான திறமையும் என்கிட்ட இருக்குங்க. அப்புறம் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? நம்ம அப்படியே பண்ணலாம். கிஷனும் சாயாவும் ஹைவேல ஒரு இடத்துல ஒரு சின்னதா பீட்சா கடைய திறந்தாங்க. அப்புறம் அதுக்கு பேர் வச்சாங்க பீஸா எக்ஸ்பிரஸ் ஹைவே. கொஞ்ச நாள்ல அந்த கடையும் நல்லபடியா போச்சு. அப்புறம் அந்த கடையில கூட்டங்கள் நிறைய வந்து சேர ஆரம்பிச்சது. நீயே பார்த்தல, நான் சொன்னேன்ல நம்ம கண்டிப்பா முன்னேறுவோன்னு. நம்ம கஷ்டப்பட்டு நேர்மையா கடினமா உழைச்சா மட்டும் போதும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு நம்ம நல்ல துணிமணிகளையும் நல்ல வளர்ப்பையும் கொடுப்போம். ஒரு பக்கம் கிஷனோட வீட்ல சந்தோஷம் நிறைஞ்சிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ராம் சரண் கிஷனோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சாரு. ராம் சரண் என்ன முடிவு பண்ணாருன்னா, அந்த கிஷன் என்ன இவ்வளோ சீக்கிரமா முன்னேறிட்டான், இனிமே என்னால அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நாளைக்கே அவன் வந்து அவனோட பணத்தை கொடுத்து அவனோட வீடையும் இடத்தையும் வாங்கிக்க போறான். முதலாளி, நீங்க தான் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கீங்க. நாம போய் அவனோட கடையை உடைச்சிட்டா போதும். வேற என்ன, இன்னைக்கு ராத்திரி போய் நாங்க அவனோட கடையை உடைச்சிடுறோம். அண்ணன், உங்ககிட்ட சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? நான் ரொம்ப நாளா பட்னியா இருக்கேன். வாங்க சகோதரி, நீங்க கடைக்குள்ள வாங்க, வந்து பீட்சா சாப்பிடுங்க. சாயா தன்னோட கையால அந்த அழகான பெண்ணுக்கு ஒரு பீட்சாவை பரிமாறினாங்க. அடேங்கப்பா, இந்த பீட்சா ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஆனா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என் கையில காசு இல்லையே. என்னோட மனைவி உங்களை தங்கச்சின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க எங்க குடும்பம் ஆயிட்டீங்க. நீங்க பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. கிஷன் இப்படி சொன்ன உடனே அந்த அழகான பெண் ஒரு தேவதை உருவத்துல மாறினாங்க. அப்புறம் அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சாயா, கிஷன், நீங்க 2 பேரும் எப்போ சந்தோஷமா இருக்கணும். நான் ஒரு மாய தேவதை. உன்னோட இரக்க குணமும் உன்னுடைய நேர்மையான மனசும் என் மனசை ஆட்கொண்டுடுச்சு. இனிமே நீ எந்த மாதிரி பீட்சா செஞ்சாலும் அது பெரிய பீட்சாவா மாறிடும். அப்புறம் ஒரு பீட்சாவை சாப்பிட்டாலே எல்லாரோட வயிறும் நிறைஞ்சிடும். உன்னோட கடைக்கு யாராலையும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. என்னைக்கும் சந்தோஷமா இருங்க. இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. கிஷனும் சாயாவும் அந்த தேவதையோட ஆசீர்வாதத்தால ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க.
நடு ராத்திரியில ராம்சரண் சில ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு கிஷனோட கடைக்கு போனாங்க. போங்க, போய் அவனோட கடையை ஹைவேல இருந்து உடைச்சு போடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ரவுடிங்க 2 பேரும் அந்த பீட்சா எக்ஸ்பிரஸ் ஹைவே கடைக்கு பக்கத்துல போனதும் எதிர்க்க இருந்து ஒரு மரத்தோட விழுது ரொம்ப வேகமா அவங்கள நோக்கி வந்துச்சு. அப்புறம் அவங்கள அது தூக்கிக்கிட்டு அந்த மரத்துக்கு மேல தூக்கிட்டு போயிடுச்சு. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. யாராவது இங்க இருந்து கீழே இறக்கி விடுங்க, காப்பாத்துங்க. அவங்களோட குரலை கேட்டதும் அந்த இடத்துக்கு கிஷனோட குடும்பம் வந்தது. அப்புறம் சொன்னாங்க, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ராம்சரண் மாமா அப்படியே குரங்கு மாதிரியே இருக்காரு. ஆமா, அவங்க கெடுதல் நினைச்சாங்க, அவங்களுக்கே திரும்பிடுச்சு. என்ன மன்னிச்சிடு கிஷன், நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் எப்பவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தொந்தரவே பண்ண மாட்டேன். சாயாவோட அண்ணனுக்கும் நான் தான் பணம் கொடுத்திருந்தேன். அப்போதானே உன்னோட குடும்பம் எப்பவும் சந்தோஷமாவே இருக்காது. உன்னோட காரணத்தினால தான் என்னோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. நாங்க உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ணோம்? போ, உன்னோட நிலைமை என்னவோ நீயே பாத்துக்கோ. கிஷனும் சாயாவும் அங்கிருந்து போயிட்டாங்க. ராம்சரண் தன்னோட தவறுகளை உணர ஆரம்பிச்சாரு. அந்த மரம் அவங்கள கீழே இறக்கி விட்டுச்சு. அன்னையில இருந்து கிஷன் தன்னுடைய பீட்சா எக்ஸ்பிரஸ் ஹைவேவை ரொம்ப நல்லபடியா நடத்திக்கிட்டு வந்தாரு. அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. சோன்பூர் கிராமம் மூங்கில் விவசாயத்துக்கு பிரபலமா இருந்தது. பல வருஷமா அங்க வயல்கள்ல மூங்கில் நல்லா விளைச்சிட்டு இருந்தது. தினேஷ்க்கும் ஒரு சின்ன மூங்கில் விவசாய பூமி இருக்கு. அவரோட பையன் ராஜேஷும் அவர் கூடவே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். தம்பி ராஜேஷ், நமக்கு பேம்புக்கான ஆர்டர் வந்தது. அதை நீ கரெக்டா அனுப்பிட்டல? ஆப்பா, அதை நான் நேற்று சாயந்தரமா அனுப்பிட்டேன். அவங்களுக்கு நேரத்துக்குள்ள ஆர்டர் போய் சேர்ந்துருச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நமக்கு காசு வந்துரும்பா. சாயந்தரம் ஆனதுமே தினேஷோட வீட்டு வெளியில மூங்கில்களால நிறைஞ்ச ஒரு ட்ரக் நின்னுட்டு இருந்தது. அட, இந்த ட்ரக் எதுக்கு திரும்பி வந்தது? இது பேம்பு மொத்தத்தையும் டெலிவரி பண்ணி காசு கொண்டு வரணும்ல. தினேஷ் தன்னோட பையன் ராஜேஷை கூப்பிட்டாரு. ராஜேஷ் வீட்டுக்குள்ள இருந்து வந்தான். ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே சோகமா இருந்தான். ராஜேஷ், இங்க பாருப்பா, இந்த ட்ரக் திரும்பி வந்துருச்சு. ஆப்பா, எனக்கு தெரியும். நம்ம சிட்டில வாங்குற பேம்புக்காரங்க கிட்ட இருந்து போன் வந்தது. அவங்களுக்கு நம்மளை விட கம்மி ரேட்ல கிடைக்குதாப்பா. அதனால அவங்க நம்ம கிட்ட பேம்பு வாங்க மாட்டாங்களாம். அட, முன்கூட்டி சொல்லாம எப்படி திடீர்னு இப்படி பண்ணுவாங்க? நமக்கு இப்ப காசு ரொம்பவே தேவைப்படுது இல்ல. இப்ப இந்த பேம்பூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் நம்ம? நீ அவங்க கிட்ட சொல்லி நம்ம பேம்பூஸா கம்மி ரேட்லயே தரோன்ட்டு. ஆனா அப்பா, நான் எப்பயோ பேசிட்டேன். அவங்க இப்ப எந்த நிலைமையிலயும் நம்மளுடைய பேம்பூஸ் வாங்க விருப்பப்படலப்பா. நான் அவங்களுக்கு இப்படி கூட சொன்னேன், நாங்க உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே தரோன்ட்டு. ஆனாலும் கேட்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. தினேஷ்க்கும் ராஜேஷ்க்கும் இந்த ஆர்டர்ல இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளாவே அவங்களோட பிசினஸ் கொஞ்சம் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்தது. இப்போ இவ்ளோ பெரிய ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிட்டதுனால அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் ரொம்பவே இருட்டா தென்பட்டது. ஒரு நாள் ராஜேஷ் அவங்க அப்பா தினேஷ் கிட்ட போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஐயோ அப்பா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. நான் எல்லாமே யோசிச்சு வச்சுட்டேன். இந்த பேம்பு வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு. என்ன பண்ணலடா தம்பி? எனக்கும் எந்த விதமான யோசனையும் வர மாட்டேங்குதுப்பா. நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட உதவிக்காக ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனா யாருமே நமக்கு உதவி பண்ண தயாரா இல்ல. இப்ப யாரோட நிலைமையும் அவ்வளவா நல்லா இல்ல. பேம்புவோட ரேட்டு மார்க்கெட்ல குறையுது. ஆம்பா, இப்ப நானும் அதான் யோசிச்சேன். நம்ம பேம்புவோட வியாபாரம் பண்ண வேணான்னு. டேய், நமக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா? நம்ம வேற என்ன பண்ண முடியும்? அது வந்தப்பா, நம்ம பீஸா பண்ணலாமே. என்னது, பீஸாவா? அது எப்படி? அப்பா, சிட்டில என்னோட நண்பன் கிட்ட இருந்து போன் வந்தது. அவனுக்கு நம்மளுடைய நிலைமை பத்தி சொன்ன. அவன் நல்ல ஐடியா கொடுத்துருக்கான். சிட்டில பீஸா கிரேஸ் அதிகம். விதவிதமான பீஸா எல்லாம் கிடைக்கும். அது எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் பீஸா இருக்கு. அதுதான் பேம்பு பீஸா. அத பேம்பு உள்ள இருந்து எடுத்து பீஸாவா தயார் பண்ணுவாங்க. நாமளும் பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம்பா. ஆனா தம்பி, நமக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது இல்ல. ஆனா அப்பா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. என்னோட நண்பன் சொன்ன, அவன் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவான்னு. ராஜேஷ் தினேஷ் கூட சேர்ந்து மூங்கில் பிஸாக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவன் மூங்கில்ல பிஸா செய்யறத கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு கடை திறக்கணும்னு ராஜேஷ் முடிவெடுத்தான்.
அப்புறம் ராஜேஷும் தினேஷும் சேர்ந்து மூங்கிலாலேயே ஒரு சின்ன ஹோட்டலை ரெடி பண்ணாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கதவுகள்ல இருந்து ஜன்னல், டேபிள், சேர் இப்படி எல்லாமே மூங்கிலாலேயே செய்யப்பட்டிருந்தது. ஹோட்டல் ஆரம்பிச்ச புதுசுல பெருசா யாருமே வரல. ஆனா ஒரு நாள் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹோட்டலுக்கு வந்தாங்க. டேய் மாமே சுரேஷ், இந்த ஹோட்டல்ல பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு, ஃபுல்லா பேம்பு வேலை பண்ணாங்க. இங்க பாத்தியா இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே பேம்பு பீஸா வாண்டா. சரிடா மச்சான், வாடா உள்ள போலாம். போய் உங்களோட பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம். சரியா? சரிடா, நான் தான் ஆர்டர் போட போறேன். சுரேஷ் அப்புறம் விவேக் 2 மூங்கில் பிஸாவை ஆர்டர் பண்ணாங்க. டேய் மச்சான் விவேக், இங்க பாத்தியாடா இந்த கடை முழுக்க இருக்கிற பொருள் எல்லாமே பேம்புவால தான் ரெடி பண்ணானுங்க. அதடா இங்க பாரு, அந்த பேம்பு ஸ்டூல் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான், ஆனா இந்த ஹோட்டல்ல பாரு எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி தானே. இந்த கடை மாதிரி நாமளும் எக்கோ ஃப்ரெண்ட்லி பொருட்களை தான் யூஸ் பண்ணணும். நான் நேரா போய் ஹோட்டல் ஓனர் கிட்ட பேச போறேன். அவருக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி தட்டுச்சுன்னு. விவேக்கும் சுரேஷும் தினேஷை கூப்பிட்டு இத பத்தி விசாரிச்சாங்க. உங்க ஹோட்டல் எல்லாம் சிறப்பா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி வந்தது? தினேஷ் அந்த 2 பசங்களுக்கும் அவரோட முழு கதைய சொன்னாரு. தினேஷ்க்கும் விவேக்கும் அவரோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சது. உங்களோட பிசினஸ் நல்லா தானே ஓடுது, எல்லாமே நல்லபடியா தானே போகுது. இத பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவா பிசினஸ் ஓட மாட்டேங்குது. ஆனா என்னோட முழு முயற்சியும் உபயோகித்து நான் இந்த கடையை நல்லாவே டெவலப் பண்ணுவேன். நீங்க ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க. உங்க பிசினஸ் எல்லாமே கண்டிப்பா ப்ராஃபிட்ல போகும். அதுக்கு நாங்க உதவி செய்யலாம்னு விருப்பப்படுறோங்க. எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல நாங்க புதுசா விஷயத்த போடுவோம். நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோட்டல் பத்தி நாங்க எங்களோட யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா விளம்பரத்தை பண்ணுவோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும். இந்த விதமா மக்களுக்கும் மற்றும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட கடை பத்தி நல்லாவே தெரிய வருங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் ஃபேமஸ் ஆவீங்க. சுரேஷ் அப்புறம் விவேக் அந்த மூங்கில் பிஸாவை சாப்பிட்டாங்க. 2 பேருக்குமே அந்த பிஸா ரொம்பவே பிடிச்சு போச்சு. 2 பேரும் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் 10 மூங்கில் பிஸாவை பார்சல் பண்ண சொன்னாங்க. அடுத்த நாள் அவங்களோட முழு டீமை கூட்டிக்கிட்டு தினேஷோட மூங்கில் ஹோட்டல் பத்தி ஒரு நல்ல வீடியோவை செஞ்சாங்க. அப்புறம் மூங்கில் பிஸாவை தயார் செய்யற விதத்தையும் அவங்க ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய ரொம்பவே முயற்சி பண்றீங்க. நாங்க உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரமோட் பண்றது எங்க கடமை. எங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுச்சூழலை காப்பாத்துற ஹோட்டல்கள் ரொம்பவே அவசியம். அதனால தான் நாங்க ப்ரமோட் பண்றோம். இந்த வீடியோவால எங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறோம். டேய் மச்சான், இந்த பேம்பு பீஸா ரெசிபி வீடியோ 1 மணி நேரத்துல 1 லட்சம் வியூஸ் வந்ததுடா. 10,000 லைக், அது மட்டும் இல்லாம 1000 கமெண்ட் வந்திருக்கு. இந்த வீடியோ தான்டா நம்ம சேனல்லயே ரொம்பவே பாப்புலரான வீடியோ. இப்ப இந்த பேம்பு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோட்டலெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அங்கிள், நீங்க இப்ப ஃபேமஸ் ஆகுறீங்க. இப்படி அப்பாவும் பையனும் சேர்ந்து ஆரம்பிச்ச மூங்கில் ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மிச்ச சிட்டிஸ்லயும் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேம்பு ஹோட்டல் அப்புறம் பீஸாவை அவங்க நாடு முழுக்க ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க.